ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டக் அவுட். இது நம்ம கிரிக்கெட் சேனல். நம்ம இப்போ ஐபிஎல் ரிவ்யூ, அதாவது ஐபிஎல் ஸ்குவாட் அனாலிசிஸ் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம் வித் அவர் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் ருத்ரா அண்ட் யஷ்வந்த் ஜாயினிங். போத் ஆர் ஸ்போர்ட் அனலிஸ்ட் as well as கிரிக்கெட் ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மினிமம் ஒரு 4 டீம் பார்க்கலான் இருக்கோம். ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் டிசி. Yes. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல பெரிய விஷயமா பண்ட்டை டாப் பண்ணியிருக்காங்க. ஆமா. அதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் ஹைலைட் ஆஃப் தி இது. அதுக்கப்புறம் ராகுலை எடுத்திருக்காங்க, அனதர் ஹைலைட். ஸோ லைக் ஃபார் லைக் மேட்சா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஆமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க பத்தோ கேஎலோ. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் கேஎல் யூ ஷுட் ஹவ் கவுன் டு பெங்களூர். ஹோல் இந்தியன் ஃபேன்ஸே ஒரு ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ற விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அவன் இந்த வாட்டி பெங்களூர் போயிருந்தாலும் பெங்களூருக்காக சப்போர்ட் அப்படிலாம் எதுவே கிடையாது. பட் ஹி பிலாங்ஸ் தேர். ஒரு பிளேயர் ஓப்பனா நான் பெங்களூருக்கு விளையாடுவேன் அப்படின்னு விளையாடணும் ஆசையா இருக்கு, எனக்கு அவே டீம்ல இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லும் போது அவர் டெல்லி எடுத்தாங்கன்னு அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமா நான் பார்த்தேன். பட் அகைன் ஈ கேம் அப் வித் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெல்லி என்ன ஏதோ ஃப்ரெண்டு நினைக்கிறேன் அந்த ஓனர் ஃப்ரெண்ட். ஐ நீட் லவ் ஐ நீட் லவ். நானும் அண்ட் டைட்டில் ஜெயிச்சது இல்ல, டெல்லியும் ஜெயிச்சது இல்ல, சேர்ந்து வீல் இந்த ட்ராஃபின்ற மாதிரி பார்ட் ஜென்ரல் கிட்ட சொல்லி. யார் அப்போ? அவர் தான், ராகுல் தான் கேப்டன் நினைக்கிறீங்களா? ஐ மீன் அதுல செகண்ட் ஹவுஸே இல்லைன்னு தோணுது. பட் இல்லை, நான் அக்ஷர் பட்டேலும் நினச்சேன். நான் அக்ஷர் பட்டேலா போகணும்னு நினச்சேன், அதனால கேட்குறேன். ஆப்ஷனுக்கு முன்னாடி அந்த பேர் தான் அடிபட்டு இருந்துச்சு. பட் ஐ திங்க் கேஎல் ராகுல் வந்ததுக்கு அப்புறமா ஐ திங்க் கேஎல் வில் லீட் நினைக்கிறேன். தட் இஸ் நோ பிரைனர். கேஎல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியும் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. லைக் வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி இருந்தால் கூட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஹி வுடன்ட் சே நோ இஃப் இட் இஸ் ஆஃபர் டு ஹிம். அப்படியும் இருக்கு. ஐ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அக்ஷர் பட்டேலா தான் இருக்கும். ஏன்னா ஹி ஹஸ் பீன் லாங் டைம் வித் டிசி. பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு கேஎல் கேப்டனாக போடுறத விட அவரை ஃப்ரீயாக கொஞ்சம் ஜாலியாக விளையாட விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. பர்சனல் தாட்ஸ். இல்ல, கேஎல் இப்படி விளையாடுறதுக்கு காரணம் கேப்டன்சி தான் அப்படின்றீங்களா? அப்படி சொல்ல, கேஎல் எப்படி இருந்தாலும் அப்படிதான் விளையாடுவாப்புல, அது பிரச்சனை இல்லை. பட் சம்வேர் உன் மைண்ட்ல யூ ஹாவ் 2 or 3 திங்ஸ் இன் யோர் மைண்ட் ரன்னிங் அட் த சேம் டைம். இல்ல, அதனால லைக் இஃப் ஹி இஸ் த கேப்டன் அப்படின்னு நான் பார்ப்பேன். இப்போ இன்னொருத்தர் கேப்டன்சில ஆடுறோம் அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி ப்ரெஷர். அவன் தான் கேப்டன், அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அப்படின்னா நீங்க சொல்ற அந்த ஃப்ரீயா விளையாடுற இன்னிங்ஸ் அந்த சைட்ல இருந்து பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். அந்த 2018 வெரி ஸ்கோர்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 அந்த பஞ்சாப்க்கு ஓப்பனிங் ஆடும்போது அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவன் ஆடணும்னு நினைச்சான் அப்படின்னா he can do in his captaincy as well. He has played well in his captaincy also. So I think they will come to a decision. We'll be knowing it later. Rest of the team எப்படி இருக்கு விஸ்வா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஆப்ஷன்லேயே பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு அப்ரோச் எடுத்தாங்கன்னு தோணுச்சு. எப்பவுமே ஒரு ஆப்ஷன்ல ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்குற டீமா டெல்லி இருப்பாங்க. இந்த வாட்டியும் அதை தான் கண்டிப்பா பண்ணாங்க. அவரு யார் ஒருத்தர் கொஞ்சம் பால்டா இருப்பாரு. அவரு மத்தவங்களை ஏத்தி விட்டு அழகு பார்க்க போறவரு. அவங்க டீம் ஓனர் தான், அவர் ஜிஎம்ஆர் குரூப்போட ஹெட் அவரு. ஸோ அவங்க அதான் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச். என்ன நம்ம எதிர்பார்த்தோம் ஸ்ரேயஸ் ஐயர் போவாங்கன்னு நினைச்சோம். பட் ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் they didn't went for him. பட் அவங்க பஞ்சாப் விடுற மாதிரி இல்ல, ட்ரை பண்ணாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் பஞ்சாப் விடுற மாதிரி இல்ல. அதெல்லாம் அப்படியே நல்லா ஏத்தி விட்டாங்க. மொத்தமா ஏத்தி விட்டாரு அவரு. ஏத்தி விடுறதே ஏத்தி விடுறோம், 27 வரைக்கும் ஏத்தி விடுவோம் அப்படின்னு ஏத்தி விட்டாரு. ஐ திங்க் அதே தான் பண்ட்டுக்கும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் பண்ட் லைக் வந்ததுக்கு அப்புறமா டிசி போறது அது ஒரு இதுவா இல்ல. பட் அவங்க கிளவரா ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணி அப்புறமா பிரைஸ் ஹைக்க 22ல இருந்து 27 கொண்டு போய் விட்டாங்க. அந்த ஒரு கிளவரா பண்ணாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் 14 crores எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அது கம்மி தான். அவன் ஒரு 20 crore ரீசன்ல போவான்னு நினைச்சோம், பிளஸ் ஆர் மைனஸ் பார்த்தோம். பட் 14 இஸ் லைக் குவைட் லைக் ரொம்பவே கம்மி அந்த இதுல பார்த்தோம்னா. பட் அபார்ட் ஃப்ரம் அந்த டீம் பாக்குறப்போ லைக் நல்ல ஒரு சாலிடா இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு சாலிடான ஒரு டீமா இருக்குன்னு தோணுது.
பட் ஒன்லி கன்சர்ன் என்னன்னா கேஎல் ராகுல் வந்துட்டு அந்த 230-240 பிட்ச்ல கேஎல் ராகுல் வந்துட்டு எப்படி ஆடுவான் தான். அவன் அந்த 170-180 சைக்கிள் ஆட போறானா இல்ல வந்துட்டு 130 சைக்கிள் ஆட போறானா 120 சைக்கிள் ஆட போறாங்கன்னா. ஏன்னா மத்த எல்லாருமே வந்துட்டு பர்சர்க்குன்னு தெரிஞ்சிச்சு. பட் இவன் எப்படி ஆட போறான்னு தான் பாக்கணும். இல்ல அப்ப இந்த டீம் தான் ஃபாஸ்ட் bowlers வந்துட்டு அந்த எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. லைக் வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஸ்டார்க் அண்ட் நட்ராஜன் அண்ட் முகேஷ் குமார் அண்ட் ஜாக் ஃப்ரைசர் மெக்காக் கொஞ்சம் பவர்ஃபுல் ஹிட்டர். எக்ஸ்பேக்டர் மோஹித் சர்மா வேற வச்சிருக்காங்க. மோஹித் சர்மா வேற வச்சிருக்காங்க. ஃபாஃப் விளையாடுவானா ஸ்டார்டிங்ல? ஃபாஃப் டுப்ளசி ஸ்டார்டிங் லெவல்ல இருப்பாரா? என்னோட ஸ்டார்டிங் லெவல்ல வந்து ஃபாஃப் இல்ல. என்னோட ஸ்டார்டிங் லெவல்லயும் இல்ல. லைக் ஸ்டார்ட் பண்றப்போ ப்ராபப்லி ஹி won't be there. ஜேக் ஃப்ரேசர் மெக்வார்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், பர்டிகுலர்லி பிகாஸ் 9 crore வேற வாங்கியிருக்காங்க. சும்மா இல்ல, நீ லைக் அவன் ஐபிஎல்க்கு அப்புறமா சில டோர்னமெண்ட்ஸ்ல வந்துட்டு அவன் பெருசா அடிக்கல. பட் ஐ மீன் லைக் ஐபிஎல் அகைன் டெல்லி கண்டிஷன்ஸ் வந்துட்டு மேபி அவனுக்கு செட் ஆகலாம் அகைன். ஸோ அவன் வந்துட்டு ஐபிஎல் வந்து அகைன் he could be a threat up front. சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்கு டாப் 1 and 2 யார் சொல்றீங்க ஓப்பனிங்? ஸோ என்னோட பிளேயிங்ல நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னா ஒரு ஹவ் எக்ஸ்பெக்ட் தெம் டு லைன் அப்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்வார்ட் டு ஓப்பன் வித் கேஎல் ராகுல். 1 down வந்துட்டு அபிஷேக் போரல் ஆடுறதுக்கு ஹெவி சான்ஸ் இருக்கு. அப்புறமா 2 down ப்ரூக் at 4, 5 ஸ்டப்ஸ், 6 அசுதோஷ் சர்மா, 7 அக்ஷர் பட்டேல், 8 ஸ்டார். அப்புறமா போலர்ஸ் வந்துட்டு குல்தீப், முகேஷ், நட்ராஜன் அண்ட் மோஹித் சர்மா 12th மேனா ஆடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு தோணுது. எக்ஸாக்ட்டா அதேதான் என்னோட பிளேயிங் லெவலும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் விக்ரம் சேம் பிளேயிங் லெவல் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, ரெண்டு பேரும் நாட் மச் கன்ஃபியூஷன்ஸ் தேர். எக்ஸாக்ட்டா ஸ்டப்ஸ் சொன்னீங்களா? ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். யா ஸ்டப்ஸ் அட் 5. I think ஸ்டப்ஸ் தான் அவங்களோட எக்ஸ்பேக்டர்னு எனக்கு தோணுது. நான் ஒரு இந்தியன் ஃபேன்ன்றனால நம்பர் 8ல முகேஷ் குமார் வச்சுட்டு 9ல ஸ்டார்க் வச்சிருக்கேன். அதுதான் சேஞ்சுன்னு நினைக்கிறேன் நான். ரைட். எனக்குமே இது ஒரு நல்ல வெல் ரவுண்டட் சைடா தான் இருக்கு. பவுலிங் லைனப் செமையா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் நல்லா இருக்காங்க. இதுல ஒரு கன்சர்னா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஹாரி ப்ரூக், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், இதுதான் உங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டரா இருக்கு. சோ இதுல இந்த 4 பேருமே வந்துட்டு they can have a worse season altogether. அந்த யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, ஏன்னா ஹாரி ப்ரூக் வந்துட்டு இன்டர்நேஷனல் லீக்ல செமையா ஆடிட்டு இருக்காரு. பட் இஸ் நாட் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு ஐபிஎல் பிளேயர். இன்னும் வந்து அந்த ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டரா நான் பாக்கல ஹாரி ப்ரூக்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இஸ் going all over, like he is going to be one of the main batsmen in the future. But in the IPL and the pressure and the middle order la vandute like he can be a very good supporting batsman nu naan nenikiren. But and the main role mari eduthu finish பண்ற அளவுக்கு நான் பார்க்கல. அசுதோஷ் சர்மா எக்ஸலண்டா விளையாடினாரு. பட் செகண்ட் சீசனும் அது கண்டினியூ ஆகுமா? I doubt it. And 7 அக்ஷர் பட்டேல், 8 முகேஷ் குமார் ஆர் ஸ்டார்க் வந்துட்டு எனக்கு அங்கதான் ஒரு மாதிரி ஒரு கன்சர்னா நான் பாக்குறேன். மத்தபடி அந்த டாப் ஆர்டரும் போலிங்கும் வந்துட்டு எனக்கு வந்து இட் லுக்ஸ் குவைட் குட். பட் அதான் அந்த ஹாரி ப்ரூக் அவங்க ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவங்களோட இதுல விளையாடினாங்க அப்படின்னா ஐ திங்க் தே ஆர் அன்பீட்டபிள். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு கான்ட்ரடிக்டிங்கான வியூ இருக்கு யஷ்வந்த் சொன்னதுக்கு. பிகாஸ் ஸ்டப்ஸ் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 yearல பாத்தீங்கன்னா ஹீஸ் பீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ் கோயிங் அரௌண்ட். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் செம்ம கன்சிஸ்டன்டா ஆல் 3 ஃபார்மர்ஸ்ல ஹீஸ் பீன் பெர்ஃபார்மிங். ஸோ ஐ திங்க் ஸ்டப்ஸ் வந்துட்டு அவன் இருக்கிற ஃபார்ம்ல டெஃபினட்டா அந்த டீம்ல லைக் ஐபிஎல்லே சரி பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் ஈவன் நெக்ஸ்ட் இயர் ஆர் இந்த ஃபியூச்சர்னு தோணுது. அண்ட் ப்ரூக் வந்துட்டு மற்ற கண்டிஷன்ஸ் மற்ற டீம்னா மேபி ஐ டவுட் ஹிம். பட் டெல்லி கேபிட்டல்ஸ், டெல்லி பிட்ச், ஃபிளாட் ட்ராக் புல்லியா அவனை கன்சிடர் பண்றேன் நான். சின்ன கிரவுண்ட் வேற கண்டிஷன்ஸ்க்கு அவன் வந்துட்டு செட் ஆயிடுவான். நம்பர் 4 வந்துட்டு he'll do well தோணுது. அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் கேபபிலிட்டிஸ் பத்தி நம்ம சொல்லவே வேணாம். ப்ராப்ளி நம்பர் 7 is too low for him. And 6ல அசுதோஷ் சர்மா always like not tested enough. லாஸ்ட் இயர் அவனோட கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து மறக்க நல்ல சைன்ஸ், குட் சைன்ஸ். எக்ஸாக்ட்லி அவன் வந்துட்டு ஈவன் தி பெஸ்ட் ஆஃப் bowlers பும்ராவும் சரி நிறைய நல்ல bowlersோடய வந்துட்டு he was able to take the game forward, take the game to the bowlers. ஸோ அதனால வந்துட்டு அந்த கேம் அவங்ககிட்ட இருக்கு. அந்த ஃபினிஷிங்கான ஒரு நல்ல ஒரு லைக் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேம் அவங்ககிட்ட இருக்கு.
டாப் ஆர்டர்ல மேபி நான் வந்துட்டு மிடில் ஆர்டர்ல எனக்கு டவுட்ஸே இல்ல. டாப் ஆர்டர்ல ப்ராபப்ளி பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். கேஎல் ராகுல் வந்துட்டு எந்த மாதிரி ஆட போறான்னு தெரியாது. அவன் வந்துட்டு இந்த கண்டிஷன்ல இருந்து போயிட்டு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனா தட் பி கன்சர்ன் ஃபார் த ஹோல் டீம். பட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் அகைன் அவன் ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். நம்ம எப்படி சுனில் நாராயண் பத்தி அவன் முன்னாடி பேசினோமோ அவனும் அந்த டைப் ஆஃப் பிளேயர் தான். ஸோ அவனுக்கு வந்துட்டு if he has a poor season then they have good replacement in Faf du Plessis. பட் அகைன் அவன் வந்துட்டு அவங்களுக்கு க்ரோஸ் கொடுத்து பேக் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். ஸோ இந்த அண்ட் Porel also is like little inexperienced. However, he's a like really good talent. So அதான் அங்க டவுட்டே இல்லை. Yeah, seems like a good batting core. அண்ட் bowlingல பாக்குறப்போ வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஒரு like நல்ல குவாலிட்டி ஸ்பின் duo கிடைக்க மாட்டாங்க. வெரி அக்ஷர் குட். படேல் அண்ட் குல்தீப் யாதவ். ஃபாஸ்ட் bowlersல பஞ்சமே இல்லை. எல்லா கண்டிஷன்ஸ் எல்லா ஃபேஸ்லயும் போடக்கூடிய bowlers இருக்காங்க. ஸ்டார்க் அண்ட் முகேஷ் டு ஓப்பன் வித். மோஹித் சர்மா கேன் பி யூஸ் இன் த டெத். நட்டு கேன் பி யூஸ் இன் த டெத். ஸ்டார்க் கேன் பி யூஸ் எனிவேர். அப்புறமா அகைன் முகேஷ் குமாரும் அதே மாதிரி தான். சிமிலர் டைப் எல்லா பேஸ்லயும் யூ கேன் நெயில் இஸ் யாக்கர்ஸ் அட் த டெத். மிடிலையும் நல்லா போட முடியும், ஓப்பனிங்லயும் நல்லா போட முடியும். ஸோ வெல் ரவுண்டட் சைட் வித் டீசென்ட் பேக்கப்ஸ். பிகாஸ் சமீர் ரிஸ்வி வந்து அசுதோஷ் சர்மாக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப் ஈவன் யூ கேன் ஸ்லாட் இன் ஃபார் Porel. அண்ட் டானவன் ஃபெரேரா ஆல்தோ லைக் அவன் ராஜஸ்தானுக்கும் ஒழுங்கா பண்ணதில்ல, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பெருசா எதுவும் ப்ரூவ் பண்ணதில்ல. ப்ராப்ளி அவங்க ஏதோ பாக்குறாங்கன்னு தோணுது, அவ்வளவுதான். அதுதான் வச்சிருக்காங்க. he can strike big அந்த எக்ஸாக்ட்லி. if அந்த ஹாரி ப்ரூக் அந்த இதுல யாராவது ஒரு ஃபினிஷர் தேவைப்பட்டது அப்படின்னா he could come in and strike that 8 ball 20. கரெக்ட் அவ்வளவுதான். ஃபாஸ்ட் bowlersக்கு இந்த bowling லைனுக்கு பேக்கப் தேவையில்லை. பட் ஸ்டில் தர்ஷன் நால்கண்டேன்ற ஒரு டீசென்டான ஒரு bowler எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறமா துஷ்மந்தா சமீரா இருக்கான். இஸ் நாட் லைக் அவனும் இஸ் நாட் கோயிங் டு மேக் இட் டு தி பிளே. ஸ்டார்க்கு ஏதாச்சும் ஒரு நிகில் கன்சர்ன்னா he can chip in like make a decent contribution. So yeah, overall a well-rounded team வருது. I think they got lucky by other teams as well. அவங்க வந்து சொன்ன மாதிரி ஆர்சிபி வந்து இன்னுமாவது சேஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் நம்ம ராகுலுக்கு. அட்லீஸ்ட் புஷ் தட் ரேட் டு 20 ஆர் சம்திங். அப்போ வந்து இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. இவங்க கோர் ஒரு நல்ல டீமாகவே தெரியுது. ஏன்னா அதுக்கு வந்து மேபி அந்த ஆக்ஷனில் வந்து ஆர்சிபி இவங்களை கொஞ்சம் சேஸ் பண்ணாது அவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் யஷ்வந்த்? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஐ திங்க் அதனாலவே அவங்க வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஐ திங்க் தே கேன் ஃபினிஷ் அட் டாப் 4 ஈஸிலி அப்படின்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் ஃபினிஷ் பண்றதுக்கு நல்ல சான்ஸ். கேஎல் ராகுலோட கேப்டன்சி ஒன்ஸ் அகைன் லைக் அவனோட கேப்டன்சி அவனோட பேட்டிங் இஃப் இட் கம்ஸ் குட் அண்ட் டெஃபினட் சர்டன் டாப் 4 கண்டெண்டர்ஸ். bowlingல தான் லைக் முன்னாடி சொன்ன மாதிரி வெரி ஸ்ட்ராங். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் ஆக்ஷன்ல வந்துட்டு எப்படி மற்ற டீம் இந்த மாதிரி ஒரு டீம் எடுக்க விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா கேஎல் ராகுலே வந்துட்டு ஈஸியா வந்துட்டு 18-19 புஷ் பண்ணிருக்கலாம். DC would have been ready to pay that amount. Like அவங்க வந்துட்டு they would have had a budget of around 20-22 crores for him. 14 crores கிடைச்சோடனே அதனால தான் I think அவங்க they were able to get Nattu or Mukesh Kumar. ஆமா எல்லாருக்குமே புஷ் பண்ணாங்க அவங்க. ரொம்ப ஈஸியா புஷ் பண்ணாங்க. 10 crores அவங்க எடுத்துட்டாங்க. 10 crores each எடுத்துட்டாங்க. சோ லைக் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு விட்டுறவே கூடாது. சோ மத்த டீம் பண்ண ஒரு பிளண்டர்னால they got lucky. Yeah, for auctions we can give them 10 out of 10. ஆக்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் டீம் ஆக்சுவலி ப்ளே பண்ணுறதுலாம் டிபெண்ட்ஸ் ஆன் த டே, டிபெண்ட்ஸ் ஆன் த சீசன் எப்படி போகுது. பட் ஆஸ் அ டீம் தே ஆர் லுக்கிங் ரியலி ரியலி ஸ்ட்ராங். நம்ம வித் தட் வி கேன் மூவ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ், அவர் நெக்ஸ்ட் டீம். ஐ திங்க் அவங்க ரிட்டென்ஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது இல்லையா? அவங்க ரிட்டென்ஷன்ஸ் சஞ்சு சாம்சன், ஜுரேல், ஜாஸ் பட்லர் அவங்க விட்டுருக்காங்களா இந்த சீசன்? அது அநேகமா ஜாஸ் பட்லரே வரலன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஏர் கொஞ்சம் செய்தியெல்லாம் வந்துச்சு. எப்படின்னா because he's been with Rajasthan Royals for so long and he hasn't won any trophy or something, he just wanted some change or something. அவர் வந்து ஆக்ஷனில் போட்டு எடுக்கலாம் தான் பார்த்தார். அதே போல் அந்த அந்த ஹெட் மேனேஜ்மெண்ட்டும் மாறி இருக்கு. ஆர்சிபி ஐ மீன் ராஜஸ்தான் ராயல்ஸோடைய மேனேஜ்மெண்ட்டே இப்போ வந்து சங்கக்காரா இல்லை. ராகுல் டிராவிட் வந்திருக்காரு. திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் அரவுண்ட். ஐ திங்க் அவங்க இப்போ ஒரு இந்தியன் கோரை வந்து மெயினாக பேக் பண்ணியிருக்காங்க ஃபார் ரிட்டென்ஷன். எக்ஸப்ட் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் யார் அவங்க ஹெட்மயர்.
பட் அதுல ஒரு செம பிளண்டர் பண்ணிருக்காங்க. ஹெட்மேர்லாம் ஆப்ஷன் இருந்தானா 4 கோடிக்கு மேல போயிருமாண்ணா கண்டிப்பா. அவனுக்கு போயிட்டு 10+ crore கொடுத்து ரிட்டைன் பண்ணி வச்சு காமெடி பண்ணி வச்சிருந்தாங்க. யூ ஆர் அண்ட் ரைட். அது வந்து ப்ராப்ளி சார்ட் ஆஃப் impacted their team combination as well, like going into the auction. I think they have only 6 So foreigners. அப்படியா? Am I'm I, not sure. am I right? இல்ல பவுலர்ஸ்ல எடுத்தாங்க அவங்க. மபாக்கா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபசலக் ஃபரூக்கி எடுத்தாங்க பேக்கப்பா. அண்ட் Okay. யா ஐ திங்க் பேட்டிங்ல யாருமே ஆமா. I think they have only 6 foreigners. 6 foreigners தான் கரெக்ட். ஆமா. சோ அதுவே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுது. பட் நீங்க ஃபாரினர் ஆட வைக்க போறது இல்லன்னு தேவையில்லாம எடுக்கிறது ஒண்ணு. பட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஆர் அவங்க சரியா விளையாடல அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் பெரிய இன்ஜுரி கன்சர்ன் இல்லையா? வனிந்து ஹசரங்கா இன்ஜுரி கன்சர்ன் அகைன். ஆமா. பட் டீச்சரா அவங்களுக்கு ரெகுலரா ஆடுவாங்க. தீக்ஷ்ணா நல்லா ஆடுவாப்ல. எஸ், அவங்களும் வந்து ஆப்பனன்ட்காக ஆடுவாங்க. எஸ், அவங்களும் 20 பிளேயர்ஸ் அண்ட் 6 ஓவர்சீஸ் தான் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான். ரியான் பராக் எப்படி நல்லா பண்ணுவாரா இந்த சீசன்? லாஸ்ட் சீசன் செமையா பண்ணாரு. ஆப்வியஸ்லி அவரு இப்போ அப்படி அவன் மேல பண்ணனால ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா. அண்ட் இந்த டீம் பாக்குறப்போ he has to come good because மிடில் ஆர்டர்ல அவனை நம்பி அந்த நம்பர் 4 ஸ்பாட்ல பேக்கப்பும் இல்லாம ஒரு மாதிரி லைக், ஏன்னா இப்போ சஞ்சு சாம்சன் டெஃபினெட்லி வில் ஓப்பன் தோணுது ஜார்ஜ் பட்லர் இல்ல டைம்ல. அண்ட் லைக் தட் வில் மேக் இட் அ சாலிட் ஓப்பனிங் காம்பினேஷன். பிகாஸ் இந்த டீம் ஃபயர் பண்ணனா ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் ஹேவ் டு கம் குட். பிகாஸ் அட்லீஸ்ட் முன்னாடியாச்சும் தே ஹேட் ஜார்ஜ் பட்லர் அப்புறமா சஞ்சு சாம்சன். இப்போ வந்து அவங்க 2 பேர் ஹேவ் டு கம் குட். நிதிஷ் ராணா சாலிட் அட் நம்பர் 3. நாட் லைக் சம கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா இல்ல, பட் இஸ் குவைட் சாலிட். அந்த 440 ரன் சீசன் வந்து he can give. அப்புறமா followed by ரியான் பராக், ஜுரைல் and Hetmeyer. Seem like a good middle order, like நல்ல ஒரு செட்டிலான middle order. Again Hetmeyer should come good, but அப்புறமா தான் they have problems. like 7-8 லாம் பாத்தீங்கன்னா they have to rely on bowling all-rounders like ஹசரங்கா and ஜோஃப்ரா ஆர்ச்சர். நீங்க சொன்ன மாதிரி லைக் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் டெஃபினெட்லி இருக்கு அவங்க 2 பேர்கிட்டயும். ஸோ அவங்க இன்ஜூர் ஆனாங்கன்னா எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்றதுதான் வந்து அவங்க கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றது இந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி பேசிக்லி that will be a very 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 big concern. They are very heavily dependent on Indian batters and also நல்ல பேட்டர்ஸும் இருக்காங்க. பட் உன்னோட லைனப்ல யாரு நம்பர் 7 ருத்ரா? நம்பர் 7 ஐ தாட் ஹசரங்கா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டர் ஆர் பேட்டிங் ஆல்ரவுண்டரா யாரும் இல்ல. ஆமா. சோ ஹசரங்கா தான் போறதுக்கு ஹெவி சான்ஸ். நான் இந்த டீமை பார்த்து லைன் அப்னு நான் பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பர் 7 ஆப்ஷன்ல வைக்கிறதுக்கு ஒரு இதுவா இல்ல. ஏன்னா ஐ கான்ட் பிளேஸ் ஹசரங்கா ஆர் ஆர்ச்சர் அட் நம்பர் 7 அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைன் அப்லயே வந்துட்டு நான் த்ரூவ் ஜுரலோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8ல ஹசரங்கா, 9 ஆர்ச்சர் அண்ட் சந்தீப் சர்மா, தீக்ஷனா அப்படிதான் நான் வந்து பார்த்தேன். I don't know who is going to play that number 7. நீங்க ஸ்குவாட்லயும் பாத்தீங்கன்னா who have they got? வைபவ் சிங் இருக்கான். அகைன் லைக் அந்த bowling all-rounder மோல்ல மேபி அவங்க 3 bowling all-rounders மேல ரிலே பண்ண வேண்டியதா இருக்கும். லைக் ஹசரங்கா, ஆர்ச்சர் அண்ட் யுத்வீர் சிங். யா யுத்வீர் சிங் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் கம் இன்டு தி திங். பட் ஆனா bowling வந்து இப்போ ஆர்ச்சர் வந்து இஸ் ஹேவிங் an excellent season அப்படின்னு பார்த்தா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, நல்ல ஸ்பின் அட்டாக் தீக்ஷனா அண்ட் ஹசரங்கா. அண்ட் who will be the impact player or impact bowler? I think ஆகாஷ் மத்வால் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆகாஷ் மத்வால், எஸ். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ்னா ஆர் லைக் அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க வந்து தீக்ஷனாக்கு பதிலா ஃபசலக் ஃபரூக்கி நேச்சுரல் ரீப்ளேஸ்மென்ட். சோ யா வெரி குட் அப் ஃப்ரண்ட். கரெக்ட். சோ ஃபசலக் ஃபரூக்கி ஒரு செம சாலிடான பை உங்களுக்கு. பட் அபார்ட் ஃப்ரம் தட் பாக்குறப்போ வந்துட்டு லைக் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் இயர் அவன் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான் அண்ட் சந்தீப் சர்மா வச்சிருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு இந்த பவுலிங் லைனப்பா. கான்ட்ராஸ்ட் ஐ டவுட் கான்ட்ராஸ்ட் இப்போ ஆக்சுவலாக வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க பவுலிங்லையும் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேட்டிங்கை நம்பி தான் இறங்குறாங்க, இந்தியன் கோரை நம்பி தான். பவுலிங் லைனப் வந்து சந்தீப் சர்மா வெரி குட், நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஆர்ச்சரெல்லாம் வந்து அதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதால ஐ டோன்ட் திங்க் ஹில் ஸ்பின் அட்டாக்கா பாத்தீங்கன்னா இந்த தீக்ஷனா, ஹசரங்கா இப்ப சென்னை மாதிரி பிட்ச்ல வந்து ஆடுறாங்க அப்படின்னா ஐ திங்க்
they can do really well அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. ஆனா இப்போ ஒரு ஃபாஸ்ட் bowling டிபெண்டா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச்சர் வந்து we don't know how he is going to perform, we don't know whether he is going to play all the matches, and சந்தீப் சர்மா அண்ட் ஃபஸ்லக் ஃபருக்கி இவங்க எல்லாருமே வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க மேல டிபெண்டா. ஓகே லாஸ்ட் 4 overs 40 runs இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும்னா நம்மளால கண்டிப்பா வந்துட்டு எஸ் அப்படி நம்மளால கான்ஃபிடண்டா சொல்ல முடியாது. ஸோ ஸோ அத்துடன் அங்கதான் துஷார் தேஷ்பாண்டே ஆல்சோ துஷார் அவனும் பெரிய Tushar ஹிட்டார் Deshpande also. Yes, யா யா he did decent in death overs. Decent. Yes. இஸ் குவைட் குட். பட் அவனை நம்பி ஒரு bowling line வச்சுக்க முடியுமான்னு கேட்டா ஐ டவுட். No. நமக்கு துஷார் தேஷ்பாண்டே கைடட் பை தோனி இஸ் டிஃப்ரெண்ட் டு துஷார் தேஷ்பாண்டே கைடட் பை எனி அதர் கேப்டன். அப்படி அப்படி ஆயிடுது இல்ல. வித் தட் ஐ திங்க் ஃபேர்லி கன்க்ளூடட். இந்த என்ன நினைக்கிறேன்னா, நான் நீங்க சொல்றத வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, தே ஆர் டெஃபினெட்லி பாட்டம் ஆஃப் தி டேபிள் அப்படிதான் தோணுது. அது இஃப் தே கிளிக் ஆல் டுகெதர், இஃப் எவ்ரி திங் கம்ஸ் குட், they might Correct. come up with, but Archer auction is wise, having a dream season. He is crashing Yorkers and அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா சப்போர்ட் பவுலர்ஸா உங்களுக்கு சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே will go கரெக்டா அவங்க அந்த ரோலை பிளே பண்ணுவாங்க. பட் இஃப் ஆர்ச்சர் இஸ் நாட் ஹேவிங் சீசன் லைக் தட், அந்த மெயின் பவுலரா வந்துட்டு அவங்களுக்கு they should look at either அசராங்கோ or தீக்ஷனா. அது தவிர அவங்களுக்கு அந்த மெயின் பவுலர் ஆப்ஷனே இல்லாத மாதிரி எனக்கு இருக்கு. wonderful. பாட்டம் ஆஃப் த லீக் ஃபினிஷ் பண்ற அளவுக்கு மோசமான டீமான்னு தெரியல. ஏன்னா Team இல்ல. சாலிட் பேட்டிங் இருக்கு. லைக் இந்தியன் பேட்டிங் Indian core பாத்தீங்கன்னா batting டீம் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்தியன் டீம் பிளேயர் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அண்ட் ரியான் பராக் வச்சிருக்காங்க அலாங் வித் ரூஜுவேல். ஸோ நிதிஷ் ராணா டு ஆங்கர் த இன்னிங்ஸ். ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து கிளிக் ஆயிட்டாங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா அவங்களால 3 கேம்ஸ் ஈச் ஜெயிச்சு கொடுக்க முடியும். அதுவும் சஞ்சு சாம்சன் ரீசன்ட் ஃபார்ம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் ஏதோ லைக் ஐ மீன் ஹீ இஸ் டெக்னிக்கலி வெரி சவுண்ட், வெரி சாலிட் பிளேயர். பட் அவனோட கன்சிஸ்டன்சி தான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கு. ஸ்மாக்லயும் நல்லா விளையாடுறாரு இப்ப. ஸ்மாக்லயும் நல்லா எல்லா மேட்ச் அடிச்சிட்டு இருக்காரு பார்த்தேன். அது ஸோ அதான் அவங்க வந்துட்டு லைக் அவங்களால பேட்டிங் நல்லா இருக்கு டு வின் தம் கேம்ஸ். ஸோ அப்படி பாக்குறப்போ வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடா இந்த 2 பேராலேயே ஒரு 3 கேம்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாங்க. பட் ஆக்ஷன் நீங்க ஆக்ஷனை ரேட் பண்ணோம்னா எப்படி சொல்லுங்க? நான் வந்து டீம் ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்டு தான். யார் வேணாலும் அன்னைக்கு மேட்ச் எனி ஒன் கேன் சேஞ்ச் த மேட்ச், எனி ஒன் கேன் சேஞ்ச் த கேம். இன்னும் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. பட் இவென்ச்சுவலி நீங்கள் ஆக்ஷனை மட்டும் ரேட் பண்ணோன்னா என்ன சொல்லுவீங்க? ஐ வுட் ரேட் தம் அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் 10 ஐ வுட் ரேட் தம் ஒன்லி 7, 6. இல்ல அதான் அவங்க அந்த 5th 6th பிளேஸ்ல ஆர் 6th 7th பிளேஸ்ல முடிக்கிற மாதிரி ஒரு டீமா தான் தெரியுறாங்க. ஐ ஒன்ட் சே தே ஆர் தி வர்ஸ்ட் ஆர் 10th பிளேஸ்ல முடிக்கிற மாதிரி டீம் கிடையாது. ஏன்னா அந்த இந்தியன் பேட்டர்ஸ் உங்களுக்கு எஸ்எஸ்பியே வந்துட்டு he can அவர் இந்தியா single handedly win games. he can do 90 games easily. So right, wonderful. I think it was a very nice chat. Now we can end this video by this. For these two teams, we will continue the video with some other teams, like probably we're going to look at GT and LSG in the next video. We'll continue there. Thank you for watching, viewers. Thank you.